வெல்கம் டு மகுடம் படிப்பகம் ஸ்டூடெண்ட்ஸ். நம்ம யூனிட் 6 வந்து கா வெங்கடேசன் புக் சீரிஸ் கண்டினியூஸாக பார்த்துட்டு இருக்கோம். கொஞ்ச நாள் வந்து கேப் ஆயிடுச்சு, சம் பர்சனல் ப்ராப்ளம்னால நம்ம கொஞ்சம் அதை பார்க்க வேண்டியதாக இருந்துச்சு. இனி வந்து நமக்கு வீடியோஸ் கண்டினியூஸாக வரும், நம்ம ஸ்பீடாகவே கொண்டு போகலாம். ஓகேவா? யூனிட் 6 கா வெங்கடேசன் புக் சீரிஸ்னு சொல்லி பிளேலிஸ்ட் ஆட் பண்ணியிருக்கேன். கீழே வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்லேயும் வைக்கிறேன், மேலே ஐ பட்டன்லேயும் வைக்கிறேன். நீங்கள் பார்க்காதவங்க பார்த்துக்குங்க. ஃபஸ்ட்லேருந்து தான் நான் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா பாலைக்காரர் சீரிஸ்லேருந்து லைனாக கொடுத்துருக்கேன், போய் பிளேலிஸ்ட்டில் ஃபஸ்ட்லேருந்து பார்த்துட்டு வாங்க. நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். இப்போ இதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா நம்ம 120 days பிளான் ஜிஎஸ்ன்னு சொல்லி அந்த பிளான் ரெடி பண்ணிகிட்டு இருக்கோம். மேபி நாளைக்கு இல்லைனா நாளானிக்கு அந்த வீடியோ வரும். 120 days 120 லெசன் படிக்கிற மாதிரி ஜிஎஸ் வீடியோஸ் மாதிரி தான். நம்ம நீட்டாக நோட்ஸ் கிரியேட் பண்ணி சின்ன சின்ன பாயிண்ட்ஸாக வச்சு ஈஸியாக நம்ம சொல்லி தர போகிறோம். அந்த பேட்சும் கூடிய சீக்கிரம் உங்களுக்கு வரும். ஓகேவா? இது போக நம்ம தமிழுக்கும் பேட்ச் கொண்டு போயிட்டுருக்கோம். சங்க தமிழ் பேட்ச் 2.1 சொல்லி இந்த தமிழில் வர அந்த மனப்பாட பகுதிகள் எல்லாமே தொகுத்து நம்ம கிளாஸாக கொண்டு போயிட்டுருக்கோம். இப்போ வந்து அமைச்சர்கிட்ட வந்து எல்லா அகாடமிஸும் பேசியிருக்காங்க. டைரெக்டாக போய் சிலபஸ் சேஞ்ச் கண்டிப்பாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அப்படி சிலபஸ் சேஞ்ச் இருந்தாலும் அதுக்கேற்ற மாதிரியும் நம்ம கண்டிப்பாக எடுத்து கொடுப்போம். பேட்சோட ஆஃபர் போயிட்டுருக்கு. நான் கீழே பேட்ச் எக்ஸ்பிளனேஷன் வீடியோவும் பேட்ச் ஸ்கெடியூலும் வைக்கிறேன். ஜாயின் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகேவா? நம்ம போன கிளாஸில் வந்து யூனிட் 6 ஒத்துழையாமை இயக்கத்து வரைக்கும் பார்த்துருந்தோம். இப்போ நம்ம எதுலேருந்து ஆரம்பிக்கலாம் அப்படின்னா சுயராஜ்ய கட்சியிலேருந்து ஆரம்பிக்கலாம். ஒத்துழையாமை இயக்கத்திலே பார்த்துருப்போம், அந்த சௌரி சௌரா சம்பவம் நடக்கும். அதுக்கப்புறம் அந்த ஒத்துழையாமை இயக்கத்தை காந்தி வந்து திருப்ப வாங்கிடுவார். வாங்கினதுக்கப்புறம் காந்தி அரெஸ்ட் பண்ணிடுவாங்க. காந்தி அரெஸ்ட் பண்ணி காந்தி உள்ளே போனதுக்கப்புறம் என்ன ஆகும்னா இந்த காங்கிரஸே வந்து ரெண்டாக உடையும். ப்ரோ சேஞ்சஸ், நோ சேஞ்சஸ், மாற்றத்தை விரும்புவர், மாற்றத்தை விரும்பாதோர் அப்படின்னு சொல்லி. அது என்ன மாற்றத்தை விரும்புவோர் விரும்பாதோர் அப்படின்னா, இந்த மாற்றத்தை விரும்புகிறவங்க இருக்காங்க இல்லைங்க, அவங்க வந்து என்னன்னா சட்டமன்றத்துக்குள்ள போய் நமக்கான குரல் கொடுக்கணும், விடுதலைக்கான குரல் கொடுக்கணும், மக்கள் பிரச்சனையை பேசணும் அப்படின்னு நினைக்கிறவங்க மாற்றத்தை விரும்புவர். மாற்றத்தை விரும்பாதோர் என்னன்னா சட்டமன்றத்துக்குள்ள போகக்கூடாது, சட்டமன்றத்தை புறக்கணிக்கணும். ஏன்னா ஒத்துழையாமைக்கானவே அதானே, சட்டமன்றத்துக்கு போகக்கூடாது, அரசு விழாக்கள் போகக்கூடாது, அரசு பட்டத்தை துறக்கணும், அந்த மாதிரி தானே. அதனால மாற்றத்தை விரும்பாதோர் என்னன்னா நாங்கள் காந்தியை ஃபாலோ பண்ணி காந்தியோட இயக்கத்தில் நாங்கள் அப்படியே நாங்கள் போயிட்டே இருப்போம் அப்படிங்கிற மாதிரி ஒரு 2 பிரிவு பிரிஞ்சிடும். அதில் ஃபர்ஸ்ட் அந்த மாற்றத்தை விரும்புவர் வந்து பிரிஞ்சு வருவாங்கல்ல, நம்ம சட்டமன்றத்தில் சேர்ந்து நம்ம குரல் கொடுக்கணும், சட்டமன்றத்துக்குள்ள போய் மக்களுக்கான குரல் கொடுக்கணும்னு சொல்லி அந்த மாற்றத்தை விரும்புவர்கள் ஆரம்பித்த கட்சி தான் இந்த சுயராஜ்ய கட்சி. இப்போ நீங்கள் புரிஞ்சுதா? ஒத்துழையாமை இயக்கத்துக்கும் சுயராஜ்ய கட்சிக்கும் ஒரு இன்டர்லிங்க் பண்ணியிருக்கேன், புரியும்னு நினைக்கிறேன். இந்த சுயராஜ்ய கட்சி எப்போ இந்த டியூரேஷன் மொத்தம்னா 1923 ஸ்டார்ட் பண்ணுவாங்க, 1926 மொத்தமாக முடிஞ்சிடும். இந்தியா லெவலில் யார் ஆரம்பிச்சிருப்பாங்க அப்படின்னா நான் இங்கே எழுதலை, ஏன்னா நம்ம தமிழ்நாட்டின் விடுதலை போராட்டம் அதான் நம்ம முக்கியமாக பார்த்துட்டு இருக்கோம். அதனால இந்தியா லெவலில் யார் அப்படின்னா சிஆர் தாஸ், மோதிலால் நேரு, சித்தரஞ்சன் தாஸ்ம்பாங்க, சுருக்கமாக சிஆர் தாஸ். சிஆர் தாஸ், மோதிலால் நேரு இந்தியா ஃபுல்லாக சேர்ந்து ஸ்டார்ட் பண்ணது அவங்க 2 பேர் தலைவர்கள். எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா 1923 ஜனவரி 1 ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. ஓகே, சரி. அவங்க வந்து இந்தியா லெவலில் ஸ்டார்ட் பண்ணாங்க. தமிழ்நாட்டில் யார் யார் சப்போர்ட்டர்ஸ்? ஏன்னா தமிழ்நாட்டு விடுதலை போராட்டம்னா நம்ம இந்த ஆங்கிளில் தான் படிக்கணும். ஓகே, தமிழ்நாடு சப்போர்ட்டர்ஸ் வந்து கஸ்தூரி ரங்க ஐயங்கார், ஸ்ரீனிவாச ஐயங்கார், வரதராஜுலு நாயுடு, விஜயராகவாச்சாரி, ஏ ரங்கசாமி ஐயங்கார். நல்லா பார்த்துங்க, இந்த 5 பேர் ரொம்ப இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட் 1923 நவம்பர் 13 யார் யார் சப்போர்ட்டர்ஸ்னு பார்த்துட்டோம். கரெக்டாக இந்த டேட்டில், ஏன்னா இவங்க சட்டமன்றத்துக்குள்ள போய் மாற்றத்தை உருவாக்கணும்னு நினைக்கிறாங்க. கரெக்டாக இந்த டைமில் என்னன்னா மத்திய சட்டமன்றம், சென்ட்ரல் லெஜிஸ்லேச்சர், அதாவது பார்லிமெண்ட்டை தான் சொல்ல வராங்க. பிரிட்டிஷ் டைமில் இந்த மத்திய சட்டமன்றத்தில் எலெக்ஷன் வருது. இவங்க தான் மாற்றத்தை விரும்புவரில் இந்த எலெக்ஷனில் போய் கலந்துக்கிறாங்க. இந்த எலெக்ஷனில் தமிழ்நாட்டு சார்பாக, அதாவது சுயராஜ்ய கட்சி சார்பாக ஒரு 3 பேர் உள்ளே போயிருப்பாங்க. அது மட்டும் நம்ம பார்த்துடலாம். தமிழ்நாட்டு சார்பாக இந்த எலெக்ஷனில் பார்ட்டிசிபேட் பண்ணி ஜெயிச்சு உள்ளே போயிருப்பாங்க சத்தியமூர்த்தி, ஏ ரங்கசாமி, ஆர்.கே. சண்முக செட்டி, என் ஸ்ரீனிவாச ஐயங்கார். இப்போ நம்ம எது வரைக்கும் பார்த்துருந்தோம்? மாற்றத்தை விரும்புவர்கள் அவங்க தான் வந்து இந்த கட்சியை தொடங்கியிருப்பாங்கன்னு சொல்லி பார்த்தோம். ஒத்துழையாமை இயக்கத்துக்கு அப்புறம் 2ஆ பிரிஞ்சிருக்கும். சுயராஜ்ய கட்சின்னு சொல்லி அதோட மொத்த டியூரேஷனே 1923 26 வரைக்கும். இது எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா 1923 ஜனவரி 1 ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. யார் யார் சப்போர்ட்டர்ஸ்? கஸ்தூரி ரங்கர், ஸ்ரீனிவாச ஐயங்கார், வரதராஜுலு நாயுடு, விஜயராகவாச்சாரி, ஏ ரங்கசாமி. அடுத்து வந்து யார் பார்த்தீங்கன்னா 1923 நவம்பர் 13 அப்போ மத்திய சட்டமன்றம், சென்ட்ரல் லெஜிஸ்லேச்சருக்கான எலெக்ஷன் நடக்கும். அதில் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டை சேர்ந்த சத்தியமூர்த்தி, ஏ ரங்கசாமி, ஆர்.கே. சண்முக செட்டி, ஸ்ரீனிவாச ஐயங்கார் இவங்க 4 பேர் வின் பண்ணி உள்ளே போயிருப்பாங்க. ஓகேவா? மத்திய சட்டமன்ற தேர்தல் பார்த்துருந்தோம். நெக்ஸ்ட் வந்து அதை தொடர்ந்து மாநில சட்டமன்ற தேர்தலையும் பங்கேற்கிறாங்க. ஏன்னா தேர்தலில் கலந்துக்கணும், சட்டமன்றத்துக்குள்ளே போகணும், மாற்றத்தை கொண்டு வரணும், அதுதான் இவங்க எய்மு. மாநில சட்டமன்ற தேர்தலில் கலந்துக்கிறாங்க. மொத்தம் வந்து 41 சீட் வின் பண்ணுறாங்க. இங்கே சென்னை மாகாணம் தான் சொல்லுவாங்க. அப்போது இங்கே வந்து 41 சீட்டை வந்து வின் பண்ணுறாங்க. ஆனால் ஆட்சி அமைக்கலை. ஏங்கிற இந்த ரீசன் தெரியல. ஜெயிச்சாங்க பெருவாரியா, ஆனால் வந்து ஆட்சி அமைக்கலை. ஆட்சி அமைக்காமல் என்ன பண்ணாங்கன்னா இந்த எலெக்ஷனில் சுயேட்சையாக நின்ன ஒரு ஆளுக்கு வந்து சப்போர்ட் பண்ணி அமைச்சரவை அமைக்க வைக்கிறாங்க. இப்போ எப்படி நம்ம சிஎம் விஜய் அவங்களுக்கு பார்த்துருந்தோம், இந்த வெளியிலேருந்து ஆதரவு கொடுத்து ஆட்சி அமைக்க வச்சாங்கல்ல, அந்த மாதிரி வெளியிலேருந்து ஆதரவு இந்த எலெக்ஷனில் பங்கேற்ற ஒரு சுயேட்சை அவர் ஜெயிச்சிருக்காரு. அந்த சுயேட்சை பேர் என்னன்னா சுப்பராயன். அவருக்கு வந்து வெளியிலேருந்து ஆதரவு கொடுத்து அவரை ஆட்சியில் உட்கார வச்சிட்டாங்க சுப்பராயனை.
நம்ம இந்த கிளாஸஸ்லேயே பார்த்துருந்தோம் 1920 சம்திங்கில் வந்து நீதி கட்சி வந்து ஜெயிச்சிருக்குன்னு சொல்லி பார்த்தோம். நீதி கட்சி ஜெயிச்சிருக்கும். அப்போ நீதி கட்சி இப்போ நீங்கள் சென்னை மாகாணம்னு எடுத்துன்னு வச்சுக்கோங்களேன், நீதி கட்சி நம்ம சுயராஜ்ய கட்சி இதான் சொல்கிற மாதிரி இருக்கும், ஒரு பெரிய கட்சி. ஓகே, இவங்களை வந்து சுயேட்சையே உட்கார வச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் என்னன்னா இந்த 1919 பார்த்தீங்கன்னா இந்த இரட்டையாட்சி கொண்டு வந்திருப்பாங்க. நான் கூட சொன்னேன், ஒதுக்கப்பட்ட துறை மாற்றப்பட்ட துறை அப்படின்னு சொல்லி ரெண்டாக கொண்டு வந்திருப்பாங்க. ஒன்று வந்து கவர்னர் கையில் இருக்கும், இன்னொன்று வந்து நம்ம அமைச்சரவை கீழே வரும், இந்த மாதிரி பிரிச்சிருப்பாங்கன்னு சொல்லி. இப்போ சுயராஜ்ய கட்சிக்கு என்ன ப்ராப்ளம் அப்படின்னா இந்த இரட்டையாட்சி முறைங்கிறது வந்து ஒழிக்கணும் அப்படிங்கிறது தான் இவங்களுடைய பிரதான எய்மே. ஓகே, இது ஏன் முக்கியமான துறையெல்லாம் கவர்னர் வச்சுப்பாரான், நம்ம எம்எல்ஏஸ் வந்து டம்மி துறையை கொடுத்து நம்ம அதை பார்த்துக்கணுமா, இதை நம்ம ஒழிக்கணும்டா அப்படின்னு சொல்லி முடிவெடுத்து என்ன பண்ணுறாங்கன்னா சுயராஜ்ய கட்சியும் நீதி கட்சியும் சேர்ந்து இந்த இரட்டையாட்சியை ஒழிக்கணுங்கிறக்காக அந்த சுப்பிரமணியன் தலைமையிலான அந்த ஆட்சி தான் நடக்கும். இதை கவிழ்த்துறதுக்காக இவங்க 2 பேர் வந்து இணைஞ்சு செயல்பட்டாங்கிற மாதிரி புக்கில் கொடுத்துருக்காங்க. இதை கூட நம்ம கூற்று காரணத்தில் கேட்கலாம். இந்த சுயராஜ்ய கட்சியும் நீதி கட்சியும் இந்த இந்த சுப்பிரமணியன் தலைமையிலான ஆட்சியை கவிழ்த்த பார்த்தாங்க. காரணம் என்னன்னா இந்த இரட்டையாட்சி முறையை ஒழிக்கணும், இது இருக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சேர்ந்து செயல்பட்டு இருக்காங்க, நம்ம கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம பார்த்துருந்தோம் எது வரைக்கும் சுயராஜ்ய கட்சி வந்து இப்போ கம்ப்ளீட்டாக முடிஞ்சு ஃபர்ஸ்ட் 1923 ஜனவரி 1 அப்படிங்கிறப்ப ஆரம்பிச்சிருப்பாங்க. இந்தியா லெவலில் தலைவர் யாருன்னா சிஆர் தாஸ், மோதிலால் நேரு, சித்தரஞ்சன் தாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் யார் யாரெல்லாம் சப்போர்ட்டர்ஸ் அப்படிங்கிறத பார்த்துருந்தோம். அதுக்கப்புறம் மத்திய சட்டமன்ற தேர்தல் நடந்துச்சு, அதில் யார் யார் ஜெயிச்சிருந்தாங்கன்னு பார்த்துருந்தோம். அதுக்கப்புறம் மாநில சட்டமன்ற தேர்தலில் 41 சீட் வின் பண்ணாங்க, ஆனால் ஆட்சி பிடிக்கல. அப்புறம் சுயேட்சையா அந்த டைமில் சுயேட்சையா நின்று ஒருத்தர் ஜெயிச்சிருந்திருப்பார் சுப்பராயன், அவருக்கு வந்து ஆதரவு கொடுத்து ஆட்சி அமைக்க வைக்கிறாங்க. இருந்தாலும் இந்த இரட்டை ஆட்சி முறையை ஒழிக்கணுங்கிறக்காக இந்த நீதி கட்சி வந்து 1920 ஜெயிச்சிருக்கும். 23 வந்து இந்த சுயேட்சை தான் ஆட்சி பிடிச்சிருப்பாரு, 20 வந்து ஜெயிச்சிருப்பாங்க. இவங்களும் சுயராஜ்ய கட்சி சேர்ந்து இந்த இரட்டை ஆட்சியை ஒழிக்கிறக்காக இணைஞ்சு செயல்பட்டாங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. இப்போ இதோட வந்து நமக்கு பார்த்தீங்க அப்படின்னா சுயராஜ்ய கட்சி மொத்தமாக முடிஞ்சு. நெக்ஸ்ட் நம்ம எங்கே வரணும் தமிழ்நாட்டு விடுதலை போராட்டத்தில் அப்படின்னா நீல் சிலை சத்தியாகிரகம், அதாவது நீல் சிலை அறப்போராட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதோட பீரியட் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் 1926 இது கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஓகேவா, அந்த 26 டைமில் வந்து பார்த்தீங்கன்னா சிஆர் தாஸ் அந்த கட்சியோடைய அந்த மாநிலத்தை இந்த இந்தியாவுக்கே இருந்த அந்த தலைவர் வந்து இறந்துடுவார். அதுக்கப்புறம் ஒரு பெருசாக எதுவும் இருக்காது, தாக்கம் இருக்காது, அதோட அந்த கதை முடிஞ்சு. நெக்ஸ்ட்டு அப்படியே 26க்கு அப்புறம் சாப்டர் திருப்பினீங்க அப்படின்னா 27 தான். ஓகே, 27 இந்த நீல் சிலை அறப்போராட்டம். நீல் சிலை அப்படின்னா நீலுங்கிற ஒருத்தர் இருந்தார் இராணுவ படையில், கர்னல் நீல் அப்படின்னு சொல்லுவாங்க. நீல் இவர் எங்க இருந்தாருன்னா சென்னை ராணுவ பிரிவின் தலைவராக இருந்தார். சென்னை ராணுவ பிரிவின் தலைவராக இருந்தவர் தான் நீல், கர்னல் நீலும்பாங்க. எப்போனா 1857 நமக்கு தெரியும். 1857 வந்து அந்த பெரும் கிளர்ச்சி வரும், உங்களுக்கே தெரியும். அதில் வந்து எத்தனை பேர்த்த வந்து கொண்டிருப்பாங்கன்னு சொல்லி நம்ம ஐஎன்எம்ல பார்க்கலாம். அதை பற்றி இப்போ உள்ள வேணாம். இந்த 1857 அந்த பெரும் புரட்சின்னு சொல்லி ஒரு பெரிய சம்பவம் நடந்திருக்கும். இதில் வந்து நிறைய பேர்த்த வந்து ஒரு பரிவு இல்லாமல் ஒரு இரக்கம் இல்லாமல் கொண்டவர் தான் இந்த நீல். ஓகேவா, இவருக்காக வந்து ஒரு மெயின் இடத்துல மவுண்ட் ரோடுன்னு நினைக்கிறேன், நம்ம புக்கில் வந்து கொடுக்கல, நம்ம ஸ்கூல் புக்கில் கொடுத்துருப்பாங்க, மவுண்ட் ரோடுன்னு நினைக்கிறேன். இந்த சென்னை மவுண்ட் ரோட்டில் வந்து இந்த நீல் சிலை வச்சிருப்பாங்க. இந்த அளவுக்கு அராஜகம் பண்ண ஒரு நீலுக்காக ஒரு சிலையை வச்சிருப்பாங்க, கொடூரமாக மக்களை கொன்னவனை நீல் சிலைங்கிறத வச்சிருப்பாங்க. இதை அகற்றணும், இந்த விடுதலை போராட்டத்தில் இது ஒரு மெயின் பிரச்சனையை எடுத்து இதை வந்து அகற்றணும், இவன் யார் நீல், இவனே ஒரு கொடூரன் அப்படின்னு சொல்லி அகற்றுக்காக நடந்த போராட்டம் தான் இந்த நீல் சிலை போராட்டம். சரி, தமிழ்நாட்டு லெவலில் யாரும் தலைமை தாங்க? தமிழ்நாட்டில் மட்டும்தான் நடந்துச்சு. ஏன்னா தமிழ்நாட்டில் சென்னையில், சரி குறிப்பாக சென்னையில் தான் வைக்கிறாங்க. அப்போது நெல்லை சேர்ந்து சோமையா ஜூலு, நெல்லை சோமையா ஜூலு அப்படின்னே சொல்லுவாங்க. இவர் தான் தலைமை தாங்குறாரு நீல் சிலை அறப்போராட்டத்துக்கு. நீல் சிலை அறப்போராட்டத்துக்கு தலைமை தாங்கியவர் யார்? சோமையா ஜூலு. என்ன ஊரை சேர்ந்தவர்னா நெல்லை. இவர் தான் தலைமை தாங்குறாரு. இவர் சார்பாக வந்து ஒரு குழு அமைக்கிறாங்க, சத்தியாகிரக குழு அப்படின்னு சொல்லி அந்த நெல்லையில் அமைச்சு இந்த போராட்டம் செய்கிறாங்க. நீல் சிலை அறப்போராட்டம். நீலுங்கிறவ யாரு? கொடூரமான ஆளு. 1857 அந்த பெரும்புரட்சி அப்போ மக்களை ஈவிரக்கம் இல்லாமல் கொண்டவன். அவனை பாராட்டி மவுண்ட் ரோட்ல ஒரு சிலை வைக்கிறாங்க. அவனுக்கு எதுக்கடா சிலை, அவனே ஒரு கொடூரன், அவனுக்கெல்லாம் வைக்கக்கூடாது நீங்க அப்படின்னு சொல்லி அதை அடிச்சு நொறுக்கணும்னு முடிவு பண்றாங்க. அதுக்காக போராட்டம் நடத்துறாங்க, உடனே ரிமூவ் பண்ணுன்னு சொல்லி. இவர் யாருன்னா சென்னை ராணுவ பிரிவில் வேலை செஞ்சவர். நெக்ஸ்ட் வந்து இதை யார் தலைமை தாங்கினதுன்னா சோமையா ஜூலு, சத்தியாகிரக குழுன்னு சொல்லி இவர் சார்பாக வச்சு தலைமை தாங்கி அந்த போராட்டத்தை நடத்துறாங்க. ஓகேவா, சத்தியாகிரக குழு அமைச்சாங்கன்னு பார்த்தோம் சோமையா ஜூலு தலைமையில். அந்த சத்தியாகிரக குழுக்குள்ள உறுப்பினர்களாக இருந்தது யார் யாருன்னு சொல்லி பார்த்துடலாம். நம்ம மதுரையை சேர்ந்த சீனிவாசநாதர். ஓகேவா, மதுரையை சேர்ந்த சீனிவாசநாதர், அவங்களுடைய மனைவி பத்மசாணி அம்மாள். இவங்க வந்து தமிழ்நாட்டு விடுதலை போராட்டத்தில் பெண்களின் பங்கு அப்படிங்கிறதுல நம்ம பத்மசாணி அம்மாள் பற்றி பார்ப்போம். அவங்க வந்து சீனிவாசநாதருடைய மனைவி தான் பத்மசாணி அம்மாள். இவங்கெல்லாம் வந்து அந்த குழுவோட உறுப்பினர்களாக இருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து ரே சிதம்பர பாரதி, டாக்டர் பி வரதராஜுலு நாயுடு. அந்த சத்தியாகிரக குழு ஆரம்பிக்கிறாங்க. நீலுங்கிறவன் யாரு? ஒரு கொடூரன், டார்ச்சர் பண்றவன். அவனுக்கு அவர் செலவு வச்சுட்டாங்க, போராட்டம் பண்ணி அதை அகற்றணும், மவுண்ட் ரோட்ல வச்சுட்டாங்க. நெல்லை சோமையா ஜூலு சத்தியாகிரக குழுன்னு ஒன்று ஆரம்பிச்சுட்டு அதுக்கு வந்து தலைமை தாங்குறாரு. அந்த குழுவில் வந்து ஒரு 4 பேர் இருக்காங்க. அந்த 4 பேர் தான் சீனிவாசநாதர், பத்மசாணி அம்மாள்,
ரே சிதம்பர பாரதி, டாக்டர் பி வரதராஜுலு. நெக்ஸ்ட் வந்து போராட்டம் பண்ண ஒரு நாள் ஃபிக்ஸ் பண்றாங்க, குழு அமைச்சாச்சுங்க. அந்த குழு எல்லாம் சேர்ந்து டிஸ்கஸ் பண்றாங்க, டிஸ்கஸ் பண்ணி முடிவு பண்ணிட்டு ஒரு நாள் வந்து ஃபிக்ஸ் பண்றாங்க. 1927 ஆகஸ்ட் 11, 1927 ஆகஸ்ட் 11 தலைமை தாங்குறாங்க. 2 பேர் தலைமை தாங்குறாங்க. அவங்க வந்து குழுக்கு தலைவர் யாரு? சோமயாஜுலு. நீல் சிலை சத்தியாகிரகம் குழுவின் தலைவர், சத்தியாகிரக குழுவின் தலைவர் யாருன்னா சோமயாஜுலு, கீழே 4 பேர். அதே அந்த போராட்டத்துக்கு தலைமை தாங்கினவங்கன்னா 2 பேர் இருக்காங்க, சுப்பராயலு நாயுடு, முகமது சாலியா ராவுத்தர். அந்த குழுக்குள்ள இருக்கிறவங்க இந்த போராட்டம் இந்த நாள் வைக்கலாம், இந்த நாள் போய் கோரிக்கை வைக்கலாம் அப்படிங்கிற மாதிரி முடிவு பண்ணுவாங்க, அந்த நிர்வாக குழு மாதிரி அவங்க. ஓகேவா? இவங்க வந்து என்னன்னா இந்த போராட்ட களத்திலேயே நிக்கிறவங்க. ஓகே, இந்த ஹெட் சுப்பராயலு நாயுடு, முகமது சாலியா ராவுத்தர் 2 பேரு. நெக்ஸ்ட் வந்து ஜெயில வந்து 6 மாசம் போடுறாங்க. இவங்க 2 பேரும் போராடினால 2 பேர்த்த தூக்கி ஜெயில 6 மாசம் போடுறாங்க. ஆகஸ்ட் 11 ஆரம்பிச்ச இந்த போராட்டம் டிசம்பர் வரைக்கும் போகுது. ஆகஸ்ட் டு டிசம்பர் வரைக்கும் இந்த போராட்டம் இருக்கு. நல்லா ஞாபகிச்சுங்க. தமிழ்நாட்டில் பல டிஸ்ட்ரிக்ட்ஸ்ல இருந்து நிறைய பேர் வந்து பங்கேற்றிருக்காங்க. சரி, 2 பேர் தலைமை தாங்கினாங்க. நம்ம பார்த்த ஒருத்தர் வந்து முஸ்லீம் முகமது சாலியா ராவுத்தர், ஒருத்தர் சுப்பராயலு நாயுடு. 2 பேர் தலைமை தாங்கினாங்க. இவங்களுக்கு தளபதிகளாக செயல்பட்டது வந்து ஒரு 3 பேர் கொடுத்திருக்காங்க. பாத்துங்க, தளபதிகள். இந்த போராட்டத்தில் தளபதிகளாக செயல்பட்டவர்கள் சோமயாஜுலு. சோமயாஜுலு வந்து சத்தியாகிரக குழுல தலைவராக இருந்தார், போராட்டத்தில் தளபதியா இருக்காரு. எது எதுக்குன்னு சொல்லி பிரிச்சு நல்லா படிச்சு வச்சிட்டோம்னா இந்த கேள்வி இப்படிதான் கேட்பான், யார் தளபதியா இருந்தான் தான் கேட்பான்னே நம்ம யோசிச்சு படிச்சிட்டோம்னா நம்ம குழப்பாது. என்னடா சோமயாஜுலு வந்து அங்க வந்தாரு சத்தியாகிரக குழுல, இங்க தளபதிங்கிறாங்கிறது அந்த குழப்பம் இருக்காது. படிக்கிறப்பதே இன்டைரக்டா படிச்சிடணும், அப்பதான் யூஸ்ஃபுல்லா இருக்கும். தளபதிகள் வந்து சோமயாஜுலு, குடியாத்தம் சாமிநாதர், பன்ருட்டியில எஸ்ஏ தேவநாயக ஐயா அப்படின்னு சொல்லி ஒரு 3 பேர். நல்லா பார்த்துக்கணும். ஓகேவா? இப்போ நம்ம எது வரைக்கும் பார்த்துருந்தோம், அந்த குழு தலைவர் யாரு? சோமயாஜுலு, நெல்லை சோமயாஜுலு. அதில் ஒரு 4 பேர் இருக்காங்க, சீனிவாசநாதர், மனைவி வந்து பத்மசாணி அம்மாள், ரோ சிதம்பர பாரதி, பி வரதராஜுலு நாயுடு. அடுத்து வந்து போராட்டத்தை ஒரு டேட் ஃபிக்ஸ் பண்றாங்க. 1927 ஆகஸ்ட் 11 யார் தலைமை தாங்குறாங்கன்னா சுப்பராயலு நாயுடு, சுப்பராயலு நாயுடு, முகமது சாலியா ராவுத்தர். தளபதிகளாக இருக்கிறது இவங்க தான், சோமயாஜுலு, குடியாத்தம் சாமிநாதர், பன்ருட்டி எஸ்ஏ தேவநாயக ஐயா. இந்த ஜெயிலில் வந்து 6 மாசம் போடுறாங்க போராட்டத்தில் கலந்துக்கிட்டதுக்காக. ஆகஸ்ட்லேருந்து டிசம்பர் வரைக்கும் போராட்டம் நடக்குது. தமிழ்நாட்டிலேருந்து பல மாவட்டங்கள்லேருந்து நிறைய பேரும் வந்தாங்க. ஓகேவா? ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம நீல் சிலை சத்தியாகிரகம் வந்து ஓவராலாக எல்லாம் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. கடைசியாக ஒரு கூற்று சொல்லியிருக்காங்க நம்ம வெங்கடேசன் புக்கில். மாப்போ சிவஞானம் அவங்க வந்து கூற்று சொல்லியிருக்காங்க. இவரை வந்து என்னன்னு சொல்லுவாங்க? சிலம்பு செல்வன் சொல்லுவாங்க. நம்ம ஸ்கூல் புக்கு 9th தமிழ் புக்கில் நம்ம படிச்சிருப்போம். இவரை பற்றி நம்ம தனியாகவே பார்க்கலாம் அடுத்தடுத்த கிளாஸஸில். ஓகேவா? மாப்போ சிவஞானம். நம்ம வாவுசிக்கு வந்து கப்பலோட்டிய தமிழர்னு சொல்லி பேர் வச்சது இவர் தான். ஒரு புக்கே எழுதியிருப்பார் கப்பலோட்டிய தமிழர்னு சொல்லி. ஓகேவா? இந்த மாப்போ சிவஞானம் வந்து ஒரு கூற்று சொல்லியிருக்காரு இந்த நீல் சிலை சத்தியாகிரகத்தை பற்றி. நாகபுரியில் நடந்த தேசிய கொடி போர், இந்த விடுதலை போராட்டம் டைமில், இந்த 1927 டைமில் நாகபுரி, அதாவது நார்த்து சைடில் வந்து ஒரு தேசிய கொடி போர் நடந்திருக்கு. நெக்ஸ்ட்டு ஃபர்தோலியில் வந்து வரிகோடா இயக்கம் நடந்திருக்கு. அடுத்து வந்து கேரளாவில் வந்து வைக்கம் சத்தியாகிரகா தெரியும், நம்ம பெரியார் ஜார்ஜ் ஜோசப் இவங்கெல்லாம் கலந்துப்பாங்க. இந்த 3 போராட்டத்துக்கு ஒரு இணையான போராட்டம் எது அப்படின்னா நம்ம சென்னையில் நடந்த நீல் சிலை சத்தியாகிரக போராட்டம் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. பாத்துங்க, நாகபுரியில் தேசிய கொடி போர், ஃபர்தோலியில் வரிகோடா இயக்கம். இதை கூட அப்படியே மேட்ச்ல கூட வைக்கலாம், பாத்துக்குங்க. கேரளாவில் வைக்கம் சத்தியாகிரக, இதுக்கு இணையான போராட்டம் வந்து சென்னை நீல் சிலை சத்தியாகிரக போராட்டம் சொல்லி நம்ம மாப்போ சிவஞானம் சொல்லியிருக்காரு. கிளாஸ்ல நம்ம என்னென்ன பார்த்துருக்கோம்? சுயராஜ்ய கட்சியும் நீல் சிலை சத்தியாகிரகம் பார்த்துருக்கோம். அப்படியே வந்து 1923 ஆரம்பிச்சு 27 ஸ்டாப் பண்ணியிருக்கோம். தமிழ்நாட்டின் பங்கு ஈச் அண்ட் எவ்ரி பாயிண்ட் மிஸ் ஆகாம நம்ம கா வெங்கடேசன் புக்ல இருந்து எடுக்கிறோம். நீங்க இப்பதான் இந்த வீடியோ ஃபர்ஸ்டா பாக்குறீங்க அப்படின்னா நீங்க மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த நான் பிளேலிஸ்ட் ஆட் பண்றேன், யூனிட் 6 கா வெங்கடேசன் புக் சீரிஸ்னு சொல்லி பிளேலிஸ்ட் கீழே ஆட் பண்றேன். உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. அந்த பிளேலிஸ்ட் கிளிக் பண்ணீங்கன்னா பாலைக்காரர்லேருந்து லைனா வரும், அப்படியே படிச்சுட்டே வாங்க. நான் பார்க்குறேன் இதுக்கான டெஸ்ட்டும் வந்து நான் பிளான் பண்ற மாதிரி பார்க்குறேன். பாலைக்காரர் ஆன்வர்ட்ஸ் நம்ம எது வரைக்கும் நடத்திருக்கோமோ அதுக்கு ஃப்ரீ டெஸ்ட் மாதிரி நான் பிளான் பண்றேன். நீங்க பண்ண வேண்டியது ஒன்று நம்ம ஆப்பை ஃபர்ஸ்ட் இன்ஸ்டால் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா இந்த ஃப்ரீ டெஸ்ட் வந்து ஆப்ல ஆன்லைன் நடத்துற மாதிரி கொடுப்பேன். அப்பதான் நீங்க ஸ்கோர் செக் பண்ணிக்க முடியும், யார் ஃபர்ஸ்ட் இருக்கா யார் செகண்ட் இருக்கான்னு சொல்லி அதே அனலைசிஸும் காமிச்சிரும். அதனால நீங்க டக்குன்னு பார்த்துக்கலாம், உங்களுக்கு படிக்கிறதுக்கு ஒரு உத்வேகமாகவும் இருக்கும். நீங்களே எழுதி நீங்களே கரெக்ஷன் பண்ணால் அது வந்து எவ்வளோ ஸ்கோர் பண்ணுறீங்க, யார் பக்கத்தில் எவ்வளோ ஸ்கோர் பண்ணாங்கிறது தெரியாது. நம்ம ஃப்ரீ டெஸ்ட் அதில் வச்சுக்கலாம், ஆப் இன்ஸ்டால் பண்ணி வச்சுக்கோங்க. இது போக பார்த்தீங்கன்னா 120 days சேலஞ்சுன்னு சொல்லி ஜிஎஸ் நம்ம ஒரு புது பேட்ச் லான்ச் பண்ண போகிறோம். டெய்லி ஒரு லெசன் படிக்கிறோம் ஸ்கூல் புக்கில். அதே மாதிரி 120 நாள் 120 லெசன் படிக்க போகிறோம். அவ்வளோதான், நல்லா தெளிவாக தரவாக டெய்லி 1 லெசனு மெதுவாக படிக்க போகிறோம். அந்த மாதிரி பேட்ச் வந்து நாளைக்கு வந்து நம்ம லான்ச் பண்ணுவோம். நாளைக்கோ நாளானிக்கோ கன்ஃபார்ம் வந்துடும். தொடர்ந்து பார்த்துட்டே இருங்க. உங்களுக்கு இந்த மாதிரி அப்டேட்ஸ் வேணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்புறம் நம்ம சங்கத்தமிழ் பேட்ச் 2.1 சொல்லி நம்ம கொண்டு போயிட்டு இருக்கோம். ஏற்கனவே 1.1 சொல்லி போயிட்டு இருக்கு, 2.1 சொல்லி இப்போ ஃப்ரெஷ்ஷாக தான் போட்டிருக்கோம். அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா மனப்பாட பகுதிகள், கலைசொல், சொற்பொருள், மயங்கொலி, பேச்சு வழக்கு, எழுத்து வழக்கு, மருவு, அப்புறம் வந்து மரபு தொடர், மயங்கொலி, இந்த மாதிரி வந்து ஒரு 13 இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸை பொறுக்கி அதை வந்து இமேஜ் பிளஸ் ஷார்ட்கட் மூலியமா சொல்லி கொடுக்குறோம். அதுக்கான டெமோ கிளாஸஸும் வந்து கீழே நான் டிஸ்கிரிப்ஷனில் வைக்கிறேன், அதையும் நீங்கள் பாருங்க. பார்த்துட்டு உங்களுக்கு ஜாயின் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா கீழே அட்மிஷன் நம்பரும் இருக்கு. அட்மிஷன் நம்பருக்கு நீங்கள் மெசேஜ் பண்ணிட்டு ஜாயின் பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து இந்த சிலபஸ் மாறப்போகுது அப்படிங்கிற பயத்தில் இருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. சிலபஸ் மாறினாலும் அதுக்கேற்ற மாதிரி நம்ம அடாப்ட் பண்ணி எடுத்து தர நம்ம தயாராக தான் இருக்கோம். தைரியமாக படிங்க, கான்ஃபிடென்ட்டாக இருங்க. தேங்க்யூ.